இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்ப நாங்களாக கல்யாணமாகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் சரி, இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துருக்கூடாது. குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லது செய்ய போது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகலாம் உணர்ந்தோதற்கரு எவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி வக்ரம். இப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி சனி வக்ரம் நடைபெறுகிறது. திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 26. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 10 நாள் வித்தியாசம் தான். 10 நாள் 11 நாள் வித்தியாசம், 9 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமேவும் நல்லது நடந்துடும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நாமளும் நிறைய வார்த்தைகளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, இன்னும் எழுந்து ஓடி வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆனதில் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நமக்கு ஏண்டா இந்த நிலைமை வந்தது, நமக்கு நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, நாம் யார் வம்புக்கும் போக மாட்டேங்கிறோம், யாருக்கும் நம்ம துரோகம் செய்யலை, அப்புறம் ஏன் சாமி எனக்கு எந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நான் விலகி வந்துடுறேன், முடிஞ்சால் தடுக்கிறோம், இல்லாட்டி விலகியே வந்துடுறோம். இப்போ தப்பு செஞ்சாதானே நம்ம சனி பகவான் நம்மளை தண்டிக்கணும். நான் தான் தப்பே செய்யலையா, நான் நல்லவனாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது இந்த சனி வக்ரத்தால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு ராசி அன்பரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ரெகுலர் ஜாப் இருந்தால் போதும், எனக்கு ரெகுலராக வருமானம் இருந்தால் போதும், என் வருமானம் தடைப்படக்கூடாது. மெயின் அதுதான். வேற ஒன்றும் அவங்க லாட்ரி சீட்டை வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல, எனக்கு வருமானம் இருந்தால் ஒரு நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இதை விட ஒரு தர்மமாக மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் உட்காந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இதை யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியல. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இதை எடுத்து சொல்ல தெரியல, இதுக்கு என்ன செய்யணும்னு அது சொல்ல தெரியல, இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது
இந்த சனி வக்ரத்தில் நமக்கு என்ன தேவை? நிலையான வருமானம். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ இப்போ தான் சாமி படிப்படியாக கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சாமி. இல்லைனா வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேஜில் நம்ம நல்லபடியாக உட்காந்துருப்போம். இந்த சமயத்தில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது எல்லாமே ஒரு செய்வினை அதாவது ஒரு சூழ்ச்சி செய்ததை போல. கால நேரம் எப்படி இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க சாமி. எதுவுமே நடக்கலை. முயற்சிகள் எடுத்து பேங்க் லோன் போனேன், லோன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கலை. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த இடத்த முடிக்க முடியல, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஒரு இடம் விற்கிற பணம் வரா மாதிரி இருந்தது, அந்த இடம் இன்னும் விற்கலை, அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், அது டெவலப் ஆகலை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். இப்படி உங்களுடைய வருமானங்களோ உங்கள் வளர்ச்சியோ தடைப்படுகிறதா? இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு திருமணமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகளாக இருக்கலாம், பசங்க அடங்காமல் இருக்கிறதா இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரத்தால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் மாற்றம் தேவை? அப்படி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் நடப்பதற்கு என்ன வழி, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வாருங்கள். சனி வக்ரம் கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல நேரம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. படிப்படியாக இனிமேல் அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க போது, வளர்ச்சி இருக்க போது, குடும்பத்தில் மகிழ்ச்சி. மெயினாக கன்னி ராசிக்கு மகிழ்ச்சிக்கான ஆரம்ப காலம். குறிப்பாக ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம். இந்த கன்னி ராசினா படிப்பு சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், கோர்சஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது டீச்சர்ஸாக இருக்கலாம். அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபோ, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அல்லது ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, உள்நாடுகள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க. கன்னி ராசி அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ஒரு சில எதை எடுத்தாலும், ஒரு சில விஷயம்னு இல்லை, அவங்க எந்த முயற்சிகளை எடுத்தாலும் நடக்காமல் தள்ளி நின்று காலதாமதத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. எழுதி கொடுப்பேன், நான் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கன்னி ராசி அன்பரும் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். நான் ஒரு பெரிய நான் அசிஸ்டன்ட் கமிஷன் சொன்னாலும் சரி, ஏசின்னு சொன்னாலும் சரி தான், ஐஜின்னு சொன்னாலும் சரி தான், நீங்கள் சிஎம்ஆர் இருந்தாலும் சரி தான், பிஎம்ஆர் இருந்தாலும் சரி தான், ஒரு மினிஸ்டர்னு சொன்னாலும் சரி தான், அல்லது என்கிட்ட இது இவ்வளோ பெரிய செல்வந்தர்னு சொன்னாலும் சரி தான். கன்னி ராசினா கால தாமதம் இருக்குது. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துன்னு கோபம் வருது, ஆத்திரம் வருது, ஏண்டா கால நேரம் இப்படி இருக்குன்னு
ஆத்திரம் வருது, வேகம் வருதுன்னு நான் சொல்லுவேன். எதையுமே செய்ய முடியல சார் கன்னிராசி அன்பர்களால். எல்லாத்துலேயும் காலைய தடை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் முடக்கம் செஞ்சுருக்காங்க, குடும்பம் முடக்கம் செஞ்சுருக்காங்க, முடக்கி வச்சுருக்காங்க அவங்கள. இன்னும் நீங்கள் அதையே தெரிஞ்சுக்கலையே, நீங்கள் வேற ஏதோ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு தொழில் முடக்கம் இருக்குது, குடும்ப முடக்கம் இருக்குது, வருமான முடக்கம் செஞ்சுருக்காங்க சாமி உங்களுக்கு கன்னிராசிக்கு. அப்போ இந்த முடக்கு நிவர்த்தி நீங்கள் செய்ய வேண்டும். முடக்குன்னா என்னங்க? அப்படியே உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாமல், அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க விடாமல் உங்களை முடக்கி வைக்கிறது. அப்போ இந்த முடக்கு நிவர்த்தி செஞ்சால் மட்டும்தான் கன்னிராசி அன்பர்களே இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விமோச்சனம். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், அப்போ தான் நீங்கள் அடுத்த வேலையை செய்ய முடியும். இந்த முடக்கு நிவர்த்தி செய்யாமல் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் தலைகீழ நடந்தாலும் என்ன ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்போ இந்த முடக்கு நிவர்த்தி இந்த சனி வக்ர காலம் நன்மையை செய்கிறது. அப்போ இந்த விஷயம் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரிதான், அல்லது உள்நாடுகளில் இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரிதான், எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், கன்னிராசிக்கு முடக்குன்னு ஒன்று இருக்குது, கட்டி போட்டு வச்சுருக்காங்கங்கிற செய்தியே உங்களுக்கு சொல்ல வரதே இந்த சனி வக்ரம் தான். அப்போ இந்த சனி வக்ரம் கன்னிராசிக்கு ஒரு நல்லதை செய்ய போது, உங்களை வாழ வைக்க போகக்கூடிய ஒரு நல்ல மாற்றம், கிரக மாற்றம் இந்த சனி வக்ரம். சார் கண்டக சனி நடக்குதுங்க கன்னிராசிக்கு. என்னங்க பிரச்சனைங்க? ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எந்த துறையை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். மெயினாக வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், அல்லனா ஒரு குற்றம் செஞ்சது உங்களுக்கே தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயம், இல்லை துறை ரீதியான நடவடிக்கைகள், அல்லது வேணும்னே உங்களை பழி வாங்குறது, புரியுதுங்களா? இதெல்லாம் கன்னிராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை வச்சு தான் சொல்கிறேன், அவங்க குடும்ப முடக்கம் இருக்குது, குடும்பத்துக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குது, செய்வினை கோளாறுகள் போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. மெயினாக வருமானம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், தொழில் நடக்காமல் இருக்கிறது, இடதோஷங்கள், இட பிரச்சனைகள், புரியுதுங்களா? இடதோஷங்கள், இட பிரச்சனைகள். அதே போல் கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மெயினாக நேம் ஸ்பாயில் ஆகிறது, மனசில் ஒரு பயம், தேவையில்லாத மனக்குழப்பம், இது எல்லாமே இந்த கன்னிராசிக்கு இருந்து வருகிறது. அப்போ இந்த முடக்கு நிவர்த்தி செய்யணும். அது ஒவ்வொரு கன்னிராசி அன்பருக்கும் உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் அதுக்கு பேசும். எப்போ இந்த சனி வக்ரம்னு ஒன்று நடக்குதோ அதுவே உங்களுக்கு இந்த இதுதான்ப்பா உங்கள் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கு, இனி உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல விமோச்சனம் நடந்துவிடும். இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி சொல்லலையே, உங்களுக்கு இதுதான்டா பிரச்சனைன்னு யாரும் சொல்லலையே. ஏன்னா நான் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பணமழை கொட்டும், அப்புறம் கல் மழை கொட்டும் தானே சொன்னாங்க. கன்னி ராசிக்கு இதுதான் பிரச்சனை, இப்படி தான்ப்பா இருக்க போகுதுன்னு சொல்கிறதே இந்த சனி வக்ரம் தானே. அப்போ உங்களை காப்பாற்ற முடியும், உங்களை காப்பாற்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, சனி வக்ரம் கை கொடுக்கும். இதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதே போல் குடும்ப வாழ்க்கை, அதாவது இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, எனக்கு வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க.
புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். எத்தனையோ காதல் திருமணங்கள் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க. அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை சாமி, இந்த வசியத்தால் வந்த பிரச்சனை இது, இப்படி ஒரு வசியம் ஆயிடுச்சு, அவர் நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், எங்கள் அண்ணி நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் இந்த செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி பற்றிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நல்லது நடக்கும். அதே போல் அந்த சனி வக்ரம்னா ரொம்ப நாங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன், பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனாதான் விஷயம், எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும்னு உட்காந்துருக்கூடாது. கால நேரம் உதவும் போது டக்குன்னு ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிடணும். நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? போகும்போதே எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறத விட எது புத்திசாலித்தனமாக இருக்கும்னா நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு அந்த இடத்த நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றிக்கலாம். அப்போது இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசு, 40 வயசு, 42 வயசில் இன்னும் திருமணம், ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இதுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருந்தால் அது உடனே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும், இதெல்லாம் தெரிந்து செயல்படுவது நன்மை. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சம் அடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு சில தெய்வத்தை கையில் எடுத்து அந்த தெய்வத்தை கைப்பிடிப்பீர்களே ஆனால், வழிபாடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதுக்கெல்லாம் மார்க்கம் வழி உண்டு, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அப்போது இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லதை செய்ய போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய்வராஜ். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.